திவ்யாவுக்கு ஃபரூக் சிஷ்டி அப்படிங்கிற ஒரு பையனோட இன்ட்ரோ கிடைக்குது. ஃபரூக்கை பார்த்த திவ்யா எப்படியாவது அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஃபரூக் அங்க இருக்கக்கூடிய ஒரு டாமினேட்டட் கட்சியில பிரசிடென்டா இருக்கான். ஸோ இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனோட பழக்கம் கிடைச்சா அவங்களோட பொலிட்டிக்கல் ட்ரீம் ட்ரூ ஆகும்னு நினைச்ச திவ்யா அவங்களாவே போய் ஃபரூக் கிட்ட பேசுறாங்க. இதுக்கப்புறம் திவ்யா கூட ஒன்னா ஊரை சுத்த ஆரம்பிச்ச ஃபரூக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நஃபீஸ், அன்வர், நசீம்னு மொத்த 3 பேரை திவ்யாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். லவ் அப்படிங்கிற பேரை சொல்லி திவ்யாவை நெருங்கின ஃபரூக் உடல் அளவுலையும் அதுவும் திவ்யாவோட சம்மதத்தோட அவளை நெருங்கி இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல நிறைய தடவை உடல் உறவுல ஈடுபட்டிருக்காங்க. ஃபரூக் அவங்களுக்குள்ள நடந்த அந்தரங்க விஷயங்களை போட்டோஸா எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நியூடாவும் சில போட்டோஸ் எடுத்திருக்கான். அப்படி அவன் திவ்யா கூட தப்பா இருந்ததை மறைஞ்சிருந்து போட்டோஸ் எடுத்தது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நஃபீஸ், அன்வர் அண்ட் நசீம்னு இந்த 3 பேரு தான். அதுல இருந்து 2 நாட்கள்ல அந்த நியூட் போட்டோஸை திவ்யா கிட்ட காட்டின ஃபரூக் அதை வச்சு திவ்யாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதாவது திவ்யாவை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உடல் உறவு வச்சுக்க சொல்லியிருக்கான். இதை கேட்டு அதிர்ந்து போன திவ்யா ஃபரூக் கையில இருந்த அந்த போட்டோவை பிடுங்கி கிழிச்சு போட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த போட்டோவோட இன்னொரு காப்பியை எடுத்து காட்டினவன் நான் சொல்றத நீ கேட்கலனா இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுருவேன் அப்படின்னு சொல்லி திவ்யாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஃபரூக்கோட உண்மையான முகத்தை பார்த்து மிரண்டு போன திவ்யா மனசு உடைஞ்சு போய் அழுக. அதை பார்த்து சிரிச்ச ஃபரூக் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் அங்க வர வைக்கிறான். அப்படி அங்க வந்தவனுங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திவ்யாவை பலாத்காரம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ மட்டும் இல்ல இந்த 4 பேரும் அவனுங்க நினைக்கிறப்பெல்லாம் அவங்க எடுத்து வச்ச நியூட் போட்டோஸை காட்டி மிரட்டி பல மாசங்களுக்கு திவ்யாவை தொடர்ந்து பல தடவை ரேப் பண்ணிருக்கானுங்க. பட் இது ஒரு திவ்யாவோட கதை மட்டும் கிடையாது. இப்படி காதல் அப்படிங்கிற புரிய வச்சு ஃபரூக், நஃபீஸ், அன்வர் அண்ட் நசீம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பங்குக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற பல பொண்ணுங்களை இந்த ட்ராப்புக்குள்ள இழுத்து போட்டிருக்கானுங்க. அப்படி பிடிச்ச பொண்ணுங்களை அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவங்கள ரேப் பண்ணி நியூடா போட்டோஸ் எடுத்து அதுவும் சும்மா இல்ல அந்த பொண்ணுங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல கை வச்சு போட்டோஸ் எடுத்திருக்கானுங்க. இப்படி லவ் பண்ணி அவனுங்க ட்ராப்ல சிக்க வச்ச அந்த பொண்ணுங்களை வச்சு கொத்து கொத்தா இன்னும் நிறைய பொண்ணுங்களை அவனுங்களோட வலையில விழ வச்சிருக்கானுங்க. எஸ், அது வரைக்கும் அவனுங்க வலையில விழுந்த பொண்ணுங்களை ரேப் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ண நியூட் போட்டோஸை இப்போ வேற விதமா யூஸ் பண்ண திங்க் பண்றானுங்க. ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இவனுங்க கிட்ட கூட்டிட்டு வர சொல்லி மிரட்டி இருக்கானுங்க. அதுக்கு பயந்து போன சில பொண்ணுங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க கூட படிக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை அந்த ஸ்கேண்டலுக்குள்ள லூப் பண்றாங்க. ஆனா அதுல சில பொண்ணுங்க அவங்களோட இந்த கண்டிஷனுக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. சோ அவங்கள வழிக்கு கொண்டு வர நினைச்ச ஃபரூக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அதுல ஒரு சாம்பிளுக்கு ஒரு பொண்ணோட நியூட் போட்டோவை அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்றானுங்க. அந்த போஸ்ட்ல இருந்த அந்த போட்டோஸை பார்த்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நொறுங்கி போறாங்க.